சினிமா அட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய ரீசெண்டான சினிமா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் வாடிவாசல். இந்த படம் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப் மூவியாக உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்காக ஆக்டர் சூர்யா அவர்கள் ஒரு கால் மாடை தன்னோட வீட்டில் வளர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை இப்போ வாடிவாசல் டீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மே இல்லைனா ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் ஆக்டர் அஜித்குமார் நடித்து ஏப்ரல் 10 ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் ஆக்டர் மடாங் சீக் நடித்து 2019 ரிலீஸ் ஆன த கேங்ஸ்டர் த காப் த டெவில் படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான் சோஷியல் மீடியாவில் பல பேர் பேசிட்டு இருந்த நிலையில் இப்போ குட் பேட் அக்லி படத்தோடைய டீசரை ரிலீஸ் பண்ணி படக்குழு இது அந்த படத்தோடைய ரீமேக் தாண்டான்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீசர் அந்த படத்துடைய பல காட்சிகளோட ஒத்து போகுது. மற்றபடி டீசர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ஆதிக்குடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் கட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். த்ரிஷால் நயன்தாரா, ட்ரிபிள் ஏ, பகீரா, மார்க் ஆண்டனி இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வரிசையில் இப்போ குட் பேட் அக்லியும் ஆட் ஆயிடுச்சு. டைரக்டர் அண்ட் ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் ஹீரோவா மாறிட்டாரு. டிராகன் படத்தை நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டே பார்த்துட்டேன். அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் வீடியோ கூடிய விரைவில் நான் போட ட்ரை பண்றேன். இப்போ மேட்ருக்கு வருவோம். டிராகன் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ஆக்டரா பிரதீப் ரங்கநாதன் 2 படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதுல ஒன்று விக்னேஷ்வன் டைரக்ட் பண்ற லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனோட எஸ்ஜே சூர்யா, கௌரி கிஷன், அப்புறம் கீர்த்தி செட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு படம் என்னன்னு தானே கேட்குறீங்க. அது டைரக்டர் சுதா கொங்கராவுடைய அசிஸ்டன்ட் கீர்த்தி சுரன் டைரக்ட் பண்ணுற படம் தான் இது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ட்ராமாவை உருவாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பிரதீப் ரங்கநாதன் சொன்னார். பார்க்கிங் படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் எஸ்டிஆரோட 49வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த அப்டேட் எஸ்டிஆர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில் இப்போ எஸ்டிஆர் 49 இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர் மியூசிக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு பென்ஸ் உள்ளிட்ட படங்களுக்கு இசையமைச்சிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம யூடியூப்லயும் ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ நடனா நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்டிஎக்ஸ் படத்துக்கு அப்புறமா டைரக்டர் நகா சித்தியாத்துக்கு என்ன படம் வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. ஆர்டிஎக்ஸ் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கிங் ஆஃப் கோத்தாங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. அப்போ விமர்சன ரீதியாகவும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி, கிங் ஆஃப் கோத்தா சரியா போகல. ஆர்டிஎக்ஸ் பட்டே கலப்பிச்சு. இப்போ நான் ஏன் இதை சொல்றேன்னா, டைரக்டர் நகா சித்தியா துல்கர் சல்மானுடைய 40வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கு ஆம் கேம் அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா படமாவே உருவாகிட்டு இருக்கு. இந்த டைட்டில் லுக்கை பார்க்குறப்போ இது ஒரு கேம்பிளிங் ஆக்ஷன் ட்ராமாவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. டைரக்டர் நகா சித்தியாத் ஒரு லோகேஷ் கனராஜ் ஃபேன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், ஏன்னா அவரே நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்காரு. ஆக்டர் துல்கர் சல்மானுடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் வர வேற லெவலில் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல படமாக இது வரும் அப்படின்ட்டு நம்புவோம். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு. இனிமேல் கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு லாங் வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம்.